உங்களுக்கு தெரியுமா ஒரு மனுஷனை எது கொல்லும்னு? ஸ்ட்ரெஸ் இல்ல, ஒர்க் இல்ல, ஏன் வியாதி கூட இல்ல. அப்போ என்னதான்னு கேட்டீங்கன்னா, சொந்த வீட்லயே அவன் எவ்வளவுதான் பண்ணியும் அவனுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இல்லைன்னு உணர்றான் பாத்தீங்களா? அதை விட கொடுமை வேற எதுவும் இல்லைங்க. அவன் பார்ட்னர் அவனை மதிக்கிறான், அவன் கஷ்டத்துல இருக்கும்போது புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா இந்த உலகத்தையே அவன் முதுகுல போட்டு சுமப்பான். ஆனா அதே மனுஷனை நீங்க இக்னோர் பண்ணீங்கனாலோ இல்ல கிரிட்டிசைஸ்டா ஃபீல் பண்ண வச்சீங்கனாலோ உள்ளுக்குள்ளேயே உடஞ்சிருவான். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா நீ எதிரியுமே எதுக்குமே ஒர்த் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லும் போது அவனுடைய ஹார்ட்டே உடஞ்சிரும். ஹார்ட் ஒர்க் அவனை எப்பவுமே கொல்லாது, எப்பவுமே அவன் டயர்ட் ஆக மாட்டான். ஆனா நீங்க பேசுற அந்த கோபமான அலட்சியமான பேச்சு, காட்ட வேண்டிய இடத்துல காட்டாத அந்த கிராட்டிடியூட் எல்லாம் அவனை ரொம்பவே பாதிக்கும். அவன் என்ன பண்ணாலும் இட்ஸ் நாட் இனஃப் என்ற வைப் அவனுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அவன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லைன்னு அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆண்களுக்கு பெருசா ஒண்ணும் வேணாங்க, கொஞ்சம் மரியாதை, கொஞ்சம் சாஃப்ட்னஸ், அப்புறம் அவங்களுக்குன்னு கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸ் வேணும். அதெல்லாம் கிடைக்கலன்னா அவன் உயிரோட இருக்கும்போது ஒரு இறந்த பிணம் மாதிரி தாங்க அவன் ஊர்ல சுத்திக்கிட்டு இருப்பான். Remember, respect is the highest form of love for a man.